ஒரு பெண் மனம் வைத்தால் வீணையும் விட்ட முடியும், அதே விரலால் விஷத்தையும் கலக்க முடியும். கலக்கி 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 விட்டாய். எனக்கு அது வராது. ஒரு வேகத்துல வராது. இதே வெள்ளிக்கிழமை அன்று நான் இருவருக்கு மணிமுடி சுட்டிக் கொண்டேன். இந்நாட்டுக்கு மன்னர் நீ மகாராணி. உன்னை பார்த்த போது இப்போது என் மண் வளர்ப்படுத்துவார். எப்படி இருக்கிறது? காலையில் கொப்பப்பது கல்லிப்போ, காலையில் கொப்பப்பது மல்லிப்போ, உனக்கம் எனக்கம் இரவும் கொப்பப்பது இன்பப்போ. மயக்கம் என்ன அப்புறமா தெரியும் அந்த மந்திரவாதி போனான்னு சொல்லிட்டு மக்கள் அவன் மட்டும் அது போல வேலை. பாவமா இந்த நாட்டுக்கு பாவம் இலவச கல்யாணம் பண்ணி வந்து உனக்கு இந்த நிலைமை, உனக்கு இந்த நிலைமை. இதெல்லாம் காரணம் அவன்தாம்மா. இந்த நாட்டை யாருமே கிடையாதுமா. என்ன சொல்றீங்க? மன்னர் கூட கிடையாது, சேர்த்துட்டாரு. ஐயோ, அப்புறம் மகாராணி கூட சேர்த்துட்டாங்க. ஐயோ, பாவம் பாவம் கூட்டுக்காரி ஆச்சு சேர்த்துட்டாங்கம்மா. என்ன இல்லையா? ஆமா, இலவசமா கண்ணு ஊத்திட்டாங்க. ஆமா, எல்லாம் போச்சு கிடையாது. காரணம் யாருன்னா நம்ம மந்திரவாதி தான். அப்படியா? டவுலத்தில் கோலை வச்சு எல்லாம் காட்டுறான். அவன் நம்ம எதுவும் பண்ண முடியாது. அதனால இதுக்கெல்லாம் ஒரே வைக்கணும்னா அந்த அம்மா நாளைக்கு போங்க, காலையை பாருங்க, கும்பிடுவோம். அதுதான் வந்து எதனா நம்ம நன்னு சொல்லும். அதான் நீ என்ன பண்ணாங்க, ஆலயத்துக்கு போ, ஆலயம் தட்டிட்டுமா விடுறேன். பொண்ணையாங்க ஐயா
எங்க அண்ணனை இதே இடத்துல இருன்னு சொல்லிட்டு போறேன். வந்து பார்த்தா ஆளு இல்லைங்க. கோயிலாண்டு போமா. சரி. ஓடி ஓடி உழைக்கணும். பேசினாங்க உன்னை பத்தி என்ன பேசுனாங்க? சொட்டாலும் தூக்கி கட்டியாம நீ வேற எதுனா சொல்லாது போனாங்க. ஆறுகாடு வேலை போலவரா செத்துப்படா தின்ன மேலே அப்படி இல்ல போலவரா செத்துப்படா தின்ன மேலே அப்புறம் என்ன கேட்கப்பட்டா சாப்பாடுமா பீடி 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 தானே பீடி அங்க பீடி பீடி சோச்சி சந்தோஷமாக ஆடி பாடி கொண்டிருந்தாய். உனக்கு வந்த நிலைமை இப்படியாமா? எங்க பேங்கனே உன்னை காப்பாத்தான் நான் வந்து பேப்படாது. அந்த வஞ்சைகள் துரோகிகள் என்னை திரிந்து விட்டார்கள். அவர்கள் திரிந்து விட்டார்கள். ஆமா, நான் கேட்டதை தரவில்லை. அதனால் 4 லட்சம் ரூபாய் கேட்டேன். நான் என்ன பண்றேன்? நான் குடிக்கல தேவடியா. அதனால தான் நான் தின்னுட்டேன். வந்துட்டேன்பா, உங்களை காப்பாத்தான் வந்துக்கிறேன். என்னதியா கண்ணு போச்சா? மந்திரவாதி யாரும் அந்த வகால் வைத்தான். வேற யாரும் கிடையாது. அந்த ராஜநாக நம்ம நாட்டு தளபதி இருந்தான். அவன் தான் போய் இந்த மந்திரவாதி ஆயிட்டான். வகால் வை அவன் சொல்லிதான் நாங்களாம் பண்ணோம் தர வேலை. தப்பா நன்னி காட்டுப்பா. அவ்வளவுதானே. உங்க மனைவி தான் நான் கண்டுபிடிச்சுமா. அம்மா நாளைக்கு இருக்கிறாங்க. ஆமா, எல்லாரும் ஒண்ணு சேர்த்துக்கலாம். அப்போ வாங்க போங்க பாக்கலாமா? எங்கடா போனீங்க அண்ணா? என்ன தெரியும்? என்னுடைய நினைவை திசை மாறிவிட்டது. நம்ம கூட சொன்ன ஆவாது. அம்மா தாயே, ஏமா எங்களுக்கு பேர்பட்ட சோதனை? எங்களுக்கு ஏமா பேர்பட்ட தண்டனை? எங்க நோயெல்லாம் நீதான் படுத்துறோம் அம்மா. சிங்கமுக வாகனத்தில் சிங்கார மாரியம்மா வந்து வரோம் தந்திடுவாய் எங்கள் குலதெய்வம் அம்மா. வந்து
ஏன் இப்படிப்பட்ட சோதனை? இந்த நோயெல்லாம் நீதான் என் தாயை குணப்படுத்தணும். அம்மா. அபிராமி, கலங்க வேண்டாம், கண்ணீர் வடிக்க வேண்டாம். இதற்கெல்லாம் காரணம் யார் என்று தெரியுமா? யாரும்மா? இந்த அன்னை ஆதிபராசக்தி தான். அம்மா, நீ என்னம்மா தவறு செய்த? உங்களுக்கு என்னமா குறை வச்ச நாங்க எதற்காகமா எங்களுக்கு ஏற்பட்ட நிலைமை? அபிராமி, நான் ஒன்றும் தவறு செய்யவில்லை. அன்றொரு நேரத்திலே ராஜநாகம் என்றவன் என்னை கோரி கடும் தவத்தில் இருந்தால் போய் பார்த்துட்டு வந்துட்டியா? அவனுக்கு சென்று காட்சி அளித்து அவன் கேட்ட பிரகாரம் ஒரு வரத்தை அளித்தேன். அது ஒரு மந்திர கோலாக படைக்கப்பட்டது. அந்த மந்திர கோலை வைத்துக் கொண்டு நாட்டு மக்களுக்கு நல்லது செய்வான் என்று நினைத்தேன். ஆனால் இப்பேற்பட்ட தீய செயலை செய்து கொண்டிருக்கின்றான். விடுவேனா? ராஜநாகம், உன்னை விடமாட்டேன். சாது மிரண்டால் காடு கொள்ளாது. நான் மிரண்டு விட்டால் உதிரத்தை பார்க்காமல் விடமாட்டேன். அபிராமி, இப்பொழுது நீங்கள் அனைவரும் அந்த ராஜநாகத்தை சந்தித்து அவனுக்கு ஒரு வரமளித்தேன் அல்லவா? ஒரு சாபத்தை அளித்தேன். என்னவென்றி, அந்த மந்திரக்கோள் எப்பொழுது உன்னுடைய கரத்தை விட்டு விலகுகின்றதோ அப்பொழுதே அவன் இறந்து விடுவான். நீங்கள் உடனே சென்று அந்த மந்திரக்கோளை தந்திரத்துடன் மீட்டு வர வேண்டும். அது மட்டும் கிடையாது, என்னுடைய அகோர ரூபத்தை நான் இப்பொழுதே அவதாரமாக எடுத்து வருகின்றேன். நான் சென்று வருகின்றேன். தெரியாம போச்சே. அந்த மந்திர கோல அவன் கை விட்டு போனா அவன் செத்துருவானா? அதுதான் அவன் கேட்டா கொடுக்க மாட்டான்றான். பாத்ரூம் போனா கூட வச்சுக்கினா போறான். எந்த நேரமும் கையில அந்த மந்திரத்தை கொண்டு வந்து எங்க மேல வச்சா எங்க நோயெல்லாம் குணமாகும். முடியாது. யார் போனாலும் அவன் சும்மா வர மாட்டான். அவனுக்கு தெரிஞ்சாலு நான் தான் எப்படின்னா கஷ்டப்பட்டு அவனை போய் எடுக்கிறதுக்கு நான் முயற்சி பண்றேன்னா நீங்க இங்கே இருந்து நான் வந்துடுறேன். போங்க 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 போங்க.